कस्तस्मात् तपोहति। அன்புள்ள பாபுராவ், சைமன் கமிஷனை காங்கிரஸ் புறக்கணிக்கிறது. கூடவே ஜின்னாவும் புறக்கணிக்கிறார். கமிஷனை சந்திப்பதில் நான் தீர்மானமாக உள்ளேன். இதனால் பலரது வெறுப்புக்கும் ஆளாகி உள்ளேன். பல்ராம் இல்லையே என்று வருந்துகிறேன். அவர் உயிரோடு இருந்தால் இந்த நெருக்கடி நேரத்தில் என்னை ஆதரித்திருப்பார். சட்டக்கல்லூரியில் வகுப்பு முடிந்ததும் நான் பூனா செல்கிறேன். அங்கு சைமன் கமிஷனை சந்திக்கிறேன். சாஹிப், ஜாக்கிரதை. நண்பர் மதக்கம் சொன்னார், உங்க எதிரிகள் உங்களை... அம்மா, உனக்கு ஜுரம் தனியவில்லை. நேரம் தவறாமல் மருந்துகளை சாப்பிடு. என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். அரசு பணி வாய்ப்புகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள். ஆம், நிச்சயமாக. எதனால் அப்படி? அரசின் சட்ட நிர்வாகம் எங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவமாகத்தான் இருக்கிறது. இங்கு சட்டங்கள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேற்றத்துக்காக நீங்க தீவிரமாக உழைப்பதாக நான் அறிகிறேன். இந்த முயற்சியில மேல் ஜாதிக்காரங்க உங்களுக்கு ஆதரவு தருவாங்களா? தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருமே இழிதொழில்தான் செய்ய வேண்டும் என்று அனைத்து உயர்ஜாதி மக்களும் குறியாக இருக்கிறார்கள். காரணம், தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த தொழிலிருந்து விடுபட்டு விட்டால் அவர்கள் சமூக அந்தஸ்து உயர்ந்துவிடும். அப்படி உயர்ந்து விட்டால் எங்கு தங்களுக்கு போட்டியாக வந்து விடுவார்கள் என்ற அச்சம்தான் காரணம். இங்குள்ள நிலை அதுவானால் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக நமது அரசியல் சட்டம் எப்படி செயல்பட வேண்டும் என நினைக்கிறீர்கள்? எங்களுடைய முக்கியமான முதல் கோரிக்கை என்னவென்றால், தாழ்த்தப்பட்ட எங்களை இந்து சமுதாயத்தில் இருந்து தனியாக பிரித்து ஒரு பிரதான சிறுபான்மை இனத்தவராக அறிவிக்க வேண்டும். இரண்டாவதாக, தாழ்த்தப்பட்ட எங்கள் இனத்தவருக்கு மற்ற எந்த சிறுபான்மையரும் விட அதிக அளவில் அரசியல் பாதுகாப்பு தர வேண்டும் என்று கோருகிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், எங்கள் இனம் ஒன்றுதான் கல்லாத மூடர்களாகவும், வருவாய்க்கு வழி இல்லாதவர்களாகவும், சமூக அடிமைகளாகவும், அரசியல் அனாதைகளாகவும் காலம் காலமாக மற்ற எந்த சிறுபான்மையினரும் அனுபவிக்காத கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு தனி தொகுதி, முடிந்தால் வயது வந்தவர்களுக்கு ஓட்டு உரிமையும் கோருகிறோம். வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்றால்? அப்படி என்றால் எங்களுக்கு என்று தனி வாக்காளர் தொகுதிகள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று தனியான கல்வி சலுகைகள், அரசு பணியிலும் வேலை வாய்ப்பு. மிஸ்டர் சோலங்கி, உங்கள் கருத்தும் அதேதானா? நிச்சயமாக. இந்த கோரிக்கைகளை எல்லாம் நீங்கள் சொல்லுவது போல இந்த தேசத்து அரசியல் சட்டத்தில் சேர்த்து விட்டால் அது நிரந்தர ஜாதி போருக்கு வழிவகுத்து விடாதா? வகுக்கலாம். ஆனால் அது பெரும்பான்மையோரின் மனப்போக்கை பொறுத்தது சர்ஜான். ஒரு தேர்ந்த அரசியல்வாதியான உங்கள் அபிப்பிராயமும் இதுதானா? அனைவரும் ஒன்றுபட்டு வாழும் ஒரு இந்தியாவை நான் எண்ணுவதுண்டு, ஆசைப்படுவதும் உண்டு. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நாளும் வரும். அப்பொழுது இது போன்ற கோரிக்கைகளுக்கே இடம் இருக்காது. இருப்பினும் தீண்டத்தகாதவர்களை பற்றிய உயர்ஜாதி மக்களின் கருத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்தியாவில் தீண்டத்தகாதவர்களில் எத்தனை பேர் வழக்கறிஞர்கள்? நான் ஒருவன் மட்டும்தான். வேறு யாரேனும் எதுவும் கூற விரும்புகிறீர்களா? நன்றி டாக்டர் அம்பேத்கர். மிஸ்டர் சோலங்கி. நன்றி மேஜர் ஆட்லி. டாக்டர் சாப், சுதந்திரத்துக்காக பாடுபடுறேன்னு சொல்லிக்கிற இந்த தலைவர்களோட கொள்கையில நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதா உங்களுக்கு தோணல? ஆம், அதில் என்ன சந்தேகம். தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகளை எதிர்த்தும் வன்மையாக கண்டித்தும் அவர்கள் போர்க்கொடி உயர்த்தினார்கள். இங்கிலாந்தில் உள்ள இந்திய மாணவர்களுக்காக பரிவு காட்டினார்கள். ஆனால் அவர்களே தங்கள் சொந்த மக்களுக்கும் சொந்த மதத்தாருக்கும் மனித உரிமையை வழங்க மறுக்கிறார்கள். இங்கு மொத்தத்தில் இது முரண்பாடு, சுயநலத்தின் உச்சம், வெட்கக்கேடு. அதனால்தான் நான் என் தலையங்கத்தில் உயர்ஜாதி இந்துக்கள் தீண்டாமையை முழுவதுமாக கைவிடாவிட்டால் எரியும் கொள்ளியை எடுத்து தாங்களே தங்கள் தலைமேல் போட்டுக்கொள்ளும் அபாயமான செயல் என்று அவர்கள் உணர்வாறு நமது செயல்பாட்டு முறை இருக்க வேண்டும் என்று எழுதினேன். தீண்டத்தகாதவர்கள் நாசிக்கில் உள்ள காலாராம் கோவிலில் பிரவேசிக்க வேண்டும்.
மேல்ஜாதிக்காரர்கள் தடுத்தால் சத்தியாகிரகத்தில் இறங்குவோம். நாயக், தீண்டத்தகாதவர்களுக்கு ஆலய பிரவேசத்தை விட அரசியல் உரிமைதான் முக்கியம். போராட்டத்திற்கு நீங்கள் தலைமை மட்டும் தாங்குங்கள், மற்றவை எங்கள் பொறுப்பு. நல்லது பாபுராவ். சத்தியாகிரகத்தை பற்றி காலாராம் கோயில் தர்மகர்த்தாக்களுக்கு ஒரு முன்னறிவிப்பு அனுப்பிவிடுங்கள். தீண்டத்தகாதவர்களுக்கு பத்திரிகை மூலம் நாம் அளிக்கும் பதில் எச்சரிக்கை படிக்கிறேன், கேளுங்கள். கோஹினூர் ஆசிரியர் ஸ்ரீ நாராயண காட்கீல் அவர்களுக்கு காலாராம் கோவிலின் தர்மகர்த்தாக்கள் அந்த கோவிலின் உரிமையாளர்கள் அல்ல. ஆண்டாண்டு காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் பழக்கத்தை மாற்ற அவர்களுக்கு உரிமை இல்லை. கோயிலை நிர்மாணித்த நாளிலிருந்து எங்கள் முன்னோர்களும் அவர்கள் வழியில் நாங்களும் தான் இந்த கோவிலுக்கு அர்ச்சகர்களாக இருந்து வருகிறோம். எங்களிடம்தான் கோவிலின் முழு அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லாத உரிமையை கொண்டு தர்மகர்த்தாக்கள் தீண்டத்தகாதவர்களை கோவிலுக்குள் அனுமதித்து கோவிலின் புனிதத்துக்கு களங்கம் ஏற்படுத்தினால் நாங்களை கடுமையாக எதிர்ப்போம். சீக்கிரம் கதவை இழுத்து மூடுங்கள். மாவட்ட நீதிபதியின் ஆணையால் கோவிலின் எல்லா கதவுகளையும் மூடிவிட்டார்கள். ஆலய பிரவேசத்தில் நமக்கு இருக்கும் உரிமையை நாம் நிலைநாட்டியே ஆக வேண்டும். இதற்கு சத்தியாகிரகத்தை தவிர வேறு வழி இல்லை. பௌராவ், 4 வாயில்களிலும் நம் ஆட்களை நிறுத்து. சரி, நான் சொல்வதை கேள். கோயில் கதவு திறந்தவுடன் முதலில் நம் ஆட்கள் தான் நுழைய வேண்டும். டாக்டர் அம்பேத்கர், கோவில் வாசலை அடைத்து மக்களை போக விடாமல் தடுப்பது பெரிய குற்றம் என்று உங்களுக்கு தெரியாதா? குற்றம்தான் மிஸ்டர் கோடான். இப்போது ஊரடங்கு சட்டம் பிறப்பித்து இங்குள்ளவர்களை அப்புறப்படுத்தினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நாங்கள் எங்கள் உரிமையை காக்க எந்த சூழ்நிலையிலும் போராடுவோம். தேர் இழுக்கும் விஷயத்தில் உங்கள் திட்டம் என்னவென்று எங்களுக்கு தெரிய வேண்டும். ரதத்தை இழுப்பதில் தீண்டத்தகாத நாங்களும் கலந்து கொள்வோம். மேலும் ரதத்தில் உள்ள மூர்த்திக்கு நாங்களும் பூஜை செய்வோம். இதுதான் எங்கள் கோரிக்கை. உயர்ஜாதி இந்துக்கள் தேரை கோவில் வாசலில் இருந்து 10 அடி தூரம் இழுத்துக் கொண்டு வருவார்கள். அதுவரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நீங்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு தேரை இழுத்துக் கொண்டு போகலாம். இந்த முடிவு உங்களுக்கு சம்மதமா? சம்மதம்தான். கெய்க்வாட், ரதத்தை இழுப்பதற்கு 50 பேரை கூப்பிடுங்கள். 5000 பேரில் 50 பேரை மட்டும் எப்படி? நல்ல பலசாலிகளாக பார்த்து தேர்ந்தெடுங்கள்.
போங்கள், பிடிங்கள், பிடிங்கள். தூக்குங்கள், பிடிங்கள். நீதிபதியின் நடவடிக்கையும் போலீசாரை திரும்ப பெறப்போவதால் கூறும் மிரட்டலும் உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கும் நமக்கு இந்த அரசாங்கம் எதுவும் செய்ய போவதில்லை என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது. இந்த அரசாங்கத்தால் யாருக்கும் எந்த பணம் இல்லை. நாசிக் நீதிபதியின் அறிக்கையில் எனக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்லை. ஆகையால் உண்மையை விளக்கி நடந்ததை நடந்தபடி ஒரு அறிக்கையாக எழுதி நான் கவர்னருக்கு அனுப்பி உள்ளேன். டாக்டர் அம்பேத்கர், எஸ், வைஸ்ராயிடமிருந்து கடிதம். தேங்க்யூ. ஓ, லண்டனில் இருந்து வட்டமேஜை மாநாட்டுக்கு எனக்கு அழைப்பு வந்துள்ளது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. என் வாழ்த்து. தேங்க்யூ, தேங்க்யூ. அன்பு சித்ரே, காங்கிரசும் காந்தியும் வட்டமேஜை மாநாட்டை புறக்கணித்து விட்டார்கள். மாநாட்டில் கலந்து கொள்வோரை காங்கிரசார் பழிக்கிறார்கள், ஏசுகிறார்கள். நான் என் மக்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய உரிமைகளை கோருவேன். கூடவே சுயராஜ்ய கோரிக்கையும் ஆதரிப்பேன். இந்த கமிட்டியின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்ததில் பிரதமரின் நேரடி தலையீடு இருந்ததாம். மிஸ்டர் சேர்மன் மற்றும் வட்டமேஜை மாநாட்டின் பெருமைக்குரிய பிரதிநிதிகளே, எனது நண்பர் ராவ் பகதூர் சீனிவாசனும் நானும் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஜனத்தொகையில் 1/5 வகிக்கும் தாழ்த்தப்பட்ட இனத்தவரின் நிலையை உங்கள் முன் எடுத்துரைக்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளோம். எங்கள் கருத்து என்னவென்றால், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பதிலாக இந்தியாவில் மாற்று ஆட்சி அமைக்க வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றம்? ஜனநாயக முறையில் எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களாட்சி அமைக்க வேண்டும். இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட இனத்தவர்கள் மேல்ஜாதி இந்துக்களின் கொடுமைகளில் இருந்து பிரிட்டிஷார் தங்களை மீட்பார்கள் என்று பலகாலம் கருதி வந்தார்கள். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன் நாங்கள் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை. இப்போது அது முடிகிறதா? பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன் தாழ்த்தப்பட்ட இனத்தவருக்கு போலீசிலும் ராணுவத்திலும் அனுமதி இல்லை. இப்போதாவது அந்த நிலை மாறியதா? எங்கள் ரணங்கள் ஆறாமல் அப்படியே இருக்கின்றன. இந்த கொடுமைக்கு ஒரு முடிவே கிடையாதா? 150 வருடங்கள் ஆகியும் இந்த ரணங்கள் உங்களால் ஆற்ற முடியவில்லை. இந்துக்களோ எங்களை தங்களை சார்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு எங்களுக்கு உண்டான உரிமைகளை மறுக்கிறார்கள். முஸ்லிம்களோ எங்கு நாங்கள் ஒரு புதிய சிறுபான்மையராக மாறி அரசு அவர்களுக்கு அளித்து வரும் சலுகைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தி விடுமோ என்று பயந்து எங்களை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். அரசால் தாழ்த்தப்பட்டு, இந்துக்களால் நசுக்கப்பட்டு மற்றும் முஸ்லிம்களால் ஒதுக்கப்பட்டு வேதனையில் எங்கள் மக்கள் படும் பாட்டையும் கொடுமைகளையும், அதனால் அவர்கள் படும் துயரங்களையும் உலகில் வேறு எங்கும் எவரும் பட்டிருக்க மாட்டார்கள். தீண்டத்தகாதவர்களாகிய எங்கள் துயரங்களும் துன்பங்களும் ஆட்சி எங்கள் கைக்கு வந்தால் ஒழிய தீரப்போவதில்லை என்பதே எங்களுடைய கருத்து. இன்று எங்கள் தேசம் இருக்கும் நிலையில் எந்த ஒரு அரசியல் அமைப்பும் பெரும்பான்மை மக்களை எதிர்த்து செயல்பட முடியாது என்பதை இங்கே கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். ஒன்று உறுதி, பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டு இந்தியர்களால் அதை ஏற்கப்படும் நிலை இனி இல்லை. காலம் மாறிவிட்டது. டாக்டர் அம்பேத்கர், நீ காலம் தந்த மனிதன். இந்த மாநாட்டில் நீங்கள் ஆற்றிய சொற்பொழிவுதான் சிகரம். நடந்து கொண்டிருக்கும் உண்மையை தான் சொன்னேன். மை பாய்,
உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நம்முடைய முதல் சந்திப்பு நேற்று நிகழ்ந்தது போலவே இருக்கிறது. என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சந்திப்போம். சார். சந்தர்ப்பம் வந்தா கேட்கிறேன். எனது கடன் என்ன கடனா? படிப்புக்காக. ஓஹோ, அது உதவி சம்பளம். டாக்டர் அம்பேத்கர், நீங்கள் ஒரு மேதை. தேங்க்யூ. நானும் அப்படிதான் நினைத்தேன். ஆனால் திவான் அந்த பணத்தை திருப்பி தருமாறு 6 வருடங்களாக எனக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். நான் வேலை செய்யும் கல்லூரிக்கும் எழுதிவிட்டார். தேவையற்ற செயல். திவானின் செயலுக்காக நான் வருந்துகிறேன். மை பாய், இனி அது என் பொறுப்பு. டாக்டர் அம்பேத்கர் ஆற்றிய உரை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு நிருபர்கள் அவரது வருகைக்காக பம்பாயில் காத்திருக்கிறார்கள். நீங்கள் பேட்டி தருவதற்கு நன்றி. மகிழ்ச்சி. டாக்டர் அம்பேத்கர், அநேக நாட்களாக உங்கள் இயக்கத்தை நான் கவனித்து வருகிறேன். சில விஷயங்கள் மட்டும் எனக்கு விளங்கவில்லை. உங்களுக்கு எதிரணியாக இருப்பது காங்கிரஸ் பார்ட்டி. அது வட்டமேஜை மாநாட்டை புறக்கணித்தது. அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள். அது மட்டும் இல்லாமல் சிர்னார் துப்பாக்கி சூட்டில் கலந்து கொண்ட 47 காங்கிரஸ் சத்தியாகிரகிகளுக்காக வழக்காடி வெற்றியும் கண்டீர்கள். இது முரண்பாடாக இல்லை? மிஸ் ரோசா ரோசா எப்ஸ்டைன். மிஸ் எப்சின், நான் யாருக்காக வாதாடினேன் என்பதை விட எதற்காக வாதாடினேன் என்பதை நீங்கள் சற்று கவனமாக பார்க்க வேண்டும். நான் காங்கிரஸை ஏற்கவில்லை. நான் வாதாடியது போராடும் உரிமை எல்லா குடிமகனுக்கும் உண்டு என்பதற்காகத்தான். அரசியல் ஸ்திரத்தன்மையை விட நாட்டு மக்களின் உரிமைக்கும் சுதந்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதுதான் ஜனநாயகம். காந்திஜியே உங்களை அழைக்க காரணம்? பேர் என்ன? நம் மக்களை அவர் மந்தைக்கு இழுக்கத்தான். அவர் வசியத்திற்கு நீங்கள் மயங்கி விடாதீர்கள். அவர் ஒன்றும் கடவுள் இல்லை. நம் கொள்கையை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. ஆம். நமஸ்தே. காந்திஜி நமஸ்தே. மேலே காத்திருக்கிறார். நமஸ்தே. நமஸ்தே. உன்னுடைய நூல் நூற்பு இப்பொழுது எந்த அளவில் உள்ளது மீராபென்? பழகுகிறேன் பாபுஜி. ஆ. நான் பார்த்த வரையில் நன்றாகத்தான் செய்கிறார். இன்னும் சற்று கவனம் செலுத்தினால் விரைவில் தேர்ச்சி பெறுவாய். அப்படித்தான். சற்று மெதுவாக. பாபுஜி, டாக்டர் அம்பேத்கர் வந்திருக்கிறார். ஆமா, டாக்டர் அம்பேத்கர். என்ன விஷயமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? காந்திஜி, நீங்கள் தான் என்னை இங்கே அழைத்தீர்கள். ஓ ஆமா, நான் தான் வர சொன்னேன். என் மீதும் காங்கிரசின் மீதும் உங்களுக்கு வருத்தம் இருப்பதாக அறிகிறேன். ஒரு விஷயம், என் சிறு வயது முதலே தீண்டத்தகாதவர்களின் நிலைமையை எண்ணி நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது நீங்கள் பிறந்திருக்க கூட மாட்டீர்கள் அம்பேத்கர். என்னுடைய முயற்சியால் தான் தீண்டாமை ஒழிப்பே காங்கிரஸில் ஒரு முக்கிய கொள்கையாயிற்று. அது மட்டுமல்ல, தீண்டத்தகாதவர்கள் சமுதாய உயர்வுக்காக நாங்கள் இதுவரையில் 20 லட்சத்திற்கு மேல் செலவழித்திருக்கிறோம். நாங்கள் இவ்வளவு பாடுபட்டும் உங்களைப் போல் உள்ளவர்கள் என்னையும் காங்கிரஸையும் எதிர்ப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. பேருக்கு காங்கிரஸ் வெளியிடுகின்ற மேற்பூச்சான அங்கீகாரம் தான் இது. பொருளற்றவை, செயலாற்றும் நோக்கமில்லாத வெற்று வார்த்தைகள். உங்கள் காங்கிரஸ் செலவழித்த 20 லட்சம் விடலுக்கு இறைத்த நீர். உண்மையிலேயே காங்கிரஸ் உளமாற விரும்பி இருந்தால் கட்சி உறுப்பினராவதற்கு தீண்டாமை ஒழிப்பை ஒரு நிபந்தனை ஆக்கியிருக்கும். கதர் அணிவதற்கு பதில். நீங்கள் கூறுகிறேன் பிரிட்டிஷ் அரசு மனமாற்றம் கொள்ளவில்லை என்று. நான் கூறுகிறேன் இந்தியாவில் இந்துக்களே மனமாற்றம் கொள்ளவில்லை என்று. அனைவரும் பிடிவாதமாக இருக்கும் வரை நாங்கள் இந்துக்களையோ காங்கிரசாரையோ அல்லது மகாத்மாக்களையோ யாரையும் நம்புவதாக இல்லை. சரித்திரம் கூறுகிறது மகாத்மாக்கள் நிலையானவர்கள் அல்ல என்று. தூசியை கிளப்புவார்கள், தளத்தை உயர்த்த மாட்டார்கள். காந்திஜி, எனக்கு தாய்நாடு இல்லை. இது உங்கள் தாய்நாடு தானே டாக்டர் அம்பேத்கர்? வட்டமேஜை மாநாட்டில் நீங்கள் ஆற்றிய பங்கு மகத்தானது. அதை அறிந்ததிலிருந்து நீங்கள் மிக உயர்ந்த தேசாபிமானி என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஒரு பன்றியை விட எங்களை கேவலமாக நடத்தும் இந்த நாடு எப்படி எங்கள் தாய்நாடாகும்? எங்களுக்கு தரப்படாத உரிமைகளாலும் இழைக்கப்படுகின்ற அநீதிகளாலும் நாங்கள் பாதை மாற நேர்ந்தால் தவறு இந்த நாட்டுடையதுதானே தவிர எங்களுடையதல்ல.
காங்கிரஸ் எங்கள் இயக்கத்தை எதிர்க்க என்னை துரோகி என்று கூற உங்களுக்கு மட்டும் நான் தேசபக்தன். அடிப்படை மனித உரிமைகளை மக்களுக்கு பெற்றுத் தருவதே என் வாழ்க்கையின் ஒரே நோக்கம். அதுவும் இந்த நாட்டிற்கு கேடு விளைவிக்காமல். துரோகி என்றோ தேசாபிமானி என்றோ கூறுங்கள், அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? தீண்டத்தகாதவரை விட பல மடங்கு முன்னேறியுள்ள முஸ்லிம்களும் சீக்கியர்களும் அரசியல் பாதுகாப்பும் பல சலுகைகளும் பெற நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். அதே பாதுகாப்பை வட்டமேஜை மாநாடு தீண்டத்தகாதவர்களுக்கும் தருவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அரசியலுக்காக தீண்டத்தகாதவர்களை இந்துக்களிடமிருந்து பிரிப்பதை நான் எதிர்க்கிறேன். அது தற்கொலைக்கு சமமான விஷயம். உங்கள் கருத்தை வெளிப்படையாக கூறியதற்கு நன்றி. இந்த பிரச்சனையில் நமது 20 நிலைப்பாடும் என்னவென்று நன்கு புரிந்துவிட்டது. காந்திஜி, நான் விடைபெறுகிறேன். என்ன பொறுமையற்ற மனிதர்! மகாதேவ்பாய், பாபுஜி, ஏன் அவர் தாய்நாடு இல்லை என்பதை போல் சொன்னார்? அவர் தாழ்ந்த ஜாதியான மகார் என்பதால் சொல்லியிருக்கலாம். டாக்டர் அம்பேத்கர் ஒரு மகாரா? உலகமே அறியுமே பாபுஜி. எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியவில்லை. ஏன் இதை பற்றி யாருமே என்னிடம் சொல்லவில்லை? அவரை முற்போக்கு சிந்தனை உள்ள பூனா பிராமணர் என்றே எண்ணினேன். வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று காந்தி லண்டன் சென்றார். பிரதிநிதிகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் தேர்வு செய்தது தனக்கு மன வருத்தத்தை அளித்தது என்று அவர் கூறினார். இந்த மாநாட்டில் காந்தி கலந்து கொள்வதால் எங்கள் நிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட போவதில்லை. அரசியல் பாதுகாப்பு தாழ்த்தப்பட்ட மக்களும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம். அதுவே எனது குறி. டாக்டர் அம்பேத்கர் தீண்டத்தகாதவர்களின் நிலையை அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுப்பதன் மூலம் மாற்ற முடியாதா? நீங்கள் காந்தியிடமா பேசுகிறீர்கள்? அதிகமாக எனது இனத்தில் கற்றவன் நான். இருந்தும் என்னை தீண்டத்தகாதவனாகவே இந்த சமுதாயம் கருதுகிறது. நீங்கள் வைக்க போகும் கோரிக்கைகள் என்ன? இந்துக்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு நிரந்தர பிரிவினையை கோருவோம். அதை எப்படி செயல்படுத்த திட்டம்? இனிவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று ஒரு தனி பிரிவை உருவாக்கி அதில் தீண்டாமை ஒரு குற்றம் என்றும் தண்டனைக்குரியதென்றும் சட்டம் இயற்ற வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் தனி தொகுதி முறை தீண்டத்தகாதவர்களை தொடர்ந்து தீண்டத்தகாதவர்களாகவே இருக்க வைத்துவிடும் என்று மிஸ்டர் காந்தி சொல்கிறாரே. அவர் சொல்லட்டும். 2000 ஆண்டுகளாக மனித முனையில் பின்னி கிடக்கும் முடிச்சு அவ்வளவு சீக்கிரம் அவிழ்ந்து விடுமா என்ன? அடக்கும் வர்க்கம் அணைக்கும் கைகளாகாது. அதனால்தான் ஆட்சியில் பங்கு கேட்கிறோம். போலி வாக்குறுதியும் லட்சிய நடிப்பையும் இனியும் நாங்கள் நம்புவதாக இல்லை. மிஸ்டர் சேர்மன், பிரதிநிதிகளின் உள்ள கிடக்கையை நான் அறிவேன். சிறுபான்மை இனத்தாருக்கு ஆட்சியில் என்ன பங்கு என்பதே அது. முஸ்லிம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நாங்கள் சலுகை வழங்க ஒப்புக்கொள்கிறோம். அதற்கு வலுவான வரலாற்று காரணங்கள் உண்டு. ஆனால் தீண்டத்தகாதவர்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் கொடுப்பதை நானும் காங்கிரசும் தீவிரமாக எதிர்க்கிறோம். காரணம் என்னவென்றால், தீண்டத்தகாதவர்கள் இந்து மதத்தின் ஒரு அங்கம். அவர்களை இந்து மதத்திலிருந்து பிரிக்க முடியாது. நன்றி. நமக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம். ஆமாம். பீம், என்ன நடந்தது? காந்திக்கு சிறுபான்மை இனத்தாரோடு பேச அவகாசம் வேண்டுமாம். முஸ்லிம்களோடு உடன்பாடு செய்ய முயற்சிப்பதாக தெரிகிறது. என்ன மாதிரியான உடன்பாடு? முஸ்லிம்கள் எங்களை எதிர்த்தால் அவர்களின் 14 அம்ச கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமாம். நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை. காந்தி ஒரு துறவி என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அவர் அந்த அளவுக்கு ஏன் போக வேண்டும்? உங்கள் கோரிக்கையில் உள்ள நியாயத்தை அவர் நிச்சயம் உணர்வார். துறவியா? அவர் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப மாறும் அரசியல்வாதி. அவர் நினைத்தது நடக்கவில்லை என்றால் எதிரி என்றும் பார்க்க மாட்டார். தம் பக்கம் இழுத்துக் கொள்வார். பிரதமர் அவர்களே, நண்பர்களே, நான் வருத்தத்துடன் இதை அறிவிக்கிறேன். பேச்சுவார்த்தைகளில் ஜாதி பிரச்சனைக்கு எங்கள் அனைவருக்கும் ஏற்புடைய தீர்வை எங்களால் எட்ட முடியவில்லை. தோல்வி பிரதிநிதிகளை
தேர்ந்தெடுப்பதிலேயே துவங்கிவிட்டது. பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, சர்க்காரால் நியமிக்கப்பட்டவர்கள். காங்கிரஸை பொறுத்தவரை அது தேசம் முழுமைக்கும் பிரதிநிதியாகும். தீண்டத்தகாதவர்களும் அதில் அடக்கம். மிஸ்டர் சேர்மன் சார், தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக வாதாட அவர்களின் பிரதிநிதி என்ற பொறுப்பேற்று நான் மட்டுமே இங்கு வந்திருக்கிறேன். ஆனால் அந்த உரிமை என்னை விட காங்கிரசுக்கு தான் அதிகமாக இருக்கிறது என்று மகாத்மா கூறுகிறார். பொறுப்பில்லாத சிலர் மக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக அடிக்கடி கொடுக்கும் போலி தகவல்களில் இதுவும் ஒன்று. இது போன்ற தந்திகளை தாழ்த்தப்பட்ட இன மக்கள் இந்தியாவின் பல பாகங்களில் இருந்தும் எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காங்கிரசின் கொள்கைகள் மீது சிறிதும் நம்பிக்கை இல்லை. அவர்கள் மேலும் காங்கிரஸ் ஊழியர்கள் செயல்படும் முறையையும் எதிர்க்கின்றனர். இங்கு நான் மற்றொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்தியாவில் ஆட்சி மாற்றத்திற்காக தாழ்த்தப்பட்ட இன மக்கள் அலையவில்லை. ஆனால் அவ்வாறு மாற்றம் ஏற்பட்டால் அது ஒரு சிலரையோ குறிப்பிட்ட இனத்தவரையோ திருப்திப்படுத்தும் வகையில் அமைந்துவிடக் கூடாது. எனவே விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அனைத்து இனத்தவருக்கும் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. உறுதியாக நம்புகிறேன். தீண்டாமை மடியும் நிலைக்கு வந்துவிட்டது. தனித்தொகுதி முறை அதற்கு மீண்டும் உயிர் கொடுத்து விடும். இந்தியாவின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு நடந்தே சென்று தீண்டாமையை அகற்ற இது சரியான வழி இல்லை என்று தீண்டத்தகாதவர்களுக்கு சொல்வேன். தீண்டாமை இருப்பதை விட இந்து மதம் இறப்பதே மேல். அதிக மதிப்பிற்குரியவர் டாக்டர் அம்பேத்கர். இருந்தும் அந்த மேதை பெரும் சமூக கொடுமைகளுக்கு ஆளாகி இருப்பதாக தெரிகிறது. அந்த கொடிய அனுபவங்கள் அவருடைய சிந்தனையை திசை திருப்பி இருக்கின்றன. தீண்டத்தகாதவர்கள் அனைவருக்குமாக தான் பேசுவதாக அவர் கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. நான் தாழ்மையுடன் சொல்கிறேன், பெரும்பாலான தீண்டத்தகாத மக்களின் பிரதிநிதி உண்மையில் நான் தான். தீண்டத்தகாதவர்களின் அரசியல் உரிமையை பற்றி பேசுபவர்கள் இந்திய நாட்டை அறிய மாட்டார்கள். அரசியல் பிரிவினை, இதனை என் உயிர் உள்ள வரையிலும் நான் எதிர்ப்பேன். தேங்க்யூ. இந்த அரசியல் அமைப்பு உருவாக இன வேறுபாடுகள் தடையாக இருப்பதை அனுமதியாது. எனவே இன வேற்றுமைக்கு இடம் கொடாதீர்கள் என்பது என்னுடைய அன்பான கோரிக்கை. அதனால் இங்கு வந்திருக்கும் வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினரும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிட்டு என் முடிவுக்கு கட்டுப்படுவதாக எழுதி கொடுக்க வேண்டுகிறேன். நன்றி. மிஸ்டர் காந்தி, பிரிட்டிஷ் அரசின் கருத்தை தங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமையை காக்க சட்டமன்றங்களில் அவர்களுக்கு சரியான விகிதத்தில் இடம் ஒதுக்குவது எங்கள் கடமையாகிறது. எனவே அரசின் இந்த முடிவில் மாற்றம் இல்லை என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது தங்களுக்கு உடன்பாடாக இல்லாமல் இருக்கலாம். இதை எதிர்த்து நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் தகுந்தவைதானா என்பதை நீங்களே பரிசீலியுங்கள். உண்மையுள்ள இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட். பிரிட்டிஷ் பிரதமர் தனித்தொகுதி தீர்வு வழங்கியதை காந்திஜி எதிர்பார்க்கவில்லை. வலது முஸ்லிம்கள், சீக்கியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்பட்டிருப்பதை காந்திஜி சிறிதும் எதிர்க்கவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் ஏன் அவர் தடையாக இருக்கிறார்? மகாத்மாக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று சாதாரண மனிதர்களாகிய நமக்கு புரியுமா? இருந்தாலும் மகாத்மாக்கள் சாஸ்வதமானவர்கள் அல்ல. காங்கிரசும் அப்படித்தான். நீங்கள் ஏன் மகாத்மாவை எதிர்க்க வேண்டும்? தீண்டாமையை ஒழிப்பதில் மகாத்மாவும் அக்கறையோடு தான் இருக்கிறார் என்று ஏன் நம்பக்கூடாது?
எத்தனையோ மகாத்மாக்கள் இதுவரை இந்தியாவில் பிறந்திருக்கிறார்கள், தீண்டாமையை ஒழிப்பதற்காக பாடுபட்டும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் தீண்டாமையை முழுமையாக ஒழிக்க முடியவில்லை. மகாத்மாக்கள் தோன்றுகிறார்கள், மகாத்மாக்கள் மறைகிறார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களின் நிலை இன்று வரை சிறிது கூட உயரவில்லை. மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு தேச துரோகி அம்பேத்கர் தேச துரோகி அம்பேத்கர் மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு தயவு செய்து என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள், எனக்கு வேலை இருக்கிறது. மகாத்மா செத்துக் கொண்டிருக்கிறார், இங்கே இவருக்கு நிம்மதி வேண்டுமா? நீங்கள் பூனா போய் மகாத்மாவை பார்க்க வேண்டும். எதற்காக? பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டேன். என்னை வேலை செய்ய விடுங்கள். நாளை காலை கோர்ட்டில் முக்கியமான கேஸ் ஒன்று இருக்கிறது. காந்தியின் உயிரை விட உங்களுக்கு பணம் சம்பாதிப்பது முக்கியமாக போய்விட்டதோ? மேடம் பெரின், மிஸ்டர் தக்கர், உங்களுக்கு என் நிலைமை புரியவில்லை. உங்கள் தலைவர்களுக்கு அன்றாட உணவு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் உழைக்காவிட்டால் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பட்டினி கிடப்பார்கள். தயவு செய்து போய் வாருங்கள். டாக்டர் அம்பேத்கர், உலகெங்கும் இருந்து தந்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. காந்திஜியின் உயிரை நாம் காப்பாற்றியாக வேண்டும். மகாத்மாவின் உயிர் முக்கியம்தான். அதற்காக எங்களை நெருக்காதீர்கள். ஏன் காந்திஜியின் உயிரை என் மக்களின் நலனுக்கு எதிராக கொண்டு வருகிறீர்கள்? இதற்காக நீங்கள் என்னை தூக்கில் போட்டாலும் சரி, காந்திஜியின் உயிரை காப்பாற்றுகிறேன் என்று கூறி என்னுடைய மக்களுக்கு நான் அநீதி இழைக்க மாட்டேன். காந்திஜியிடமே போய் பேசுங்கள். உண்ணாவிரதத்தை ஒரு வாரம் தள்ளி போட சொல்லி பிறகு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுங்கள். மாற்றல் படைத்தவர் நாமும் நம் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். இந்த உண்ணாவிரதத்தால் அனைவருக்கும் நம் மீது வெறுப்புண்டாகி இருக்கிறது. யாரது? நீங்கள் ஏன் வந்தீர்கள்? அவர் சாப்பிடாமலே பாத்திரத்தை அனுப்பிவிட்டார். அவர் உடல்நலம் சரியில்லை. இப்படியே அவர் உடம்பை கவனித்துக் கொள்வதில்லை. உட்கார். எதற்காக உன்னையே நீ வருத்திக் கொள்கிறாய்? ஏற்கனவே எனக்கு இருக்கும் கவலைகள் போதாதா? கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்பொழுது மணி 12. உண்ணாவிரதம் துவங்கி இருக்கும். பாபுஜி, தேங்க்யூ. நண்பர்களே, கடவுளோடு என் வழக்கு துவங்குகிறது. விரதம் துவங்கும் முன் நிருபர்கள் உங்களை காண விரும்புகிறார்கள். ரமா, வந்துட்டீங்களா? வேண்டாம். இருங்க, சாப்பாடு கொண்டு வர. வேண்டாம். ரமா, நீ பேசாம படு, நான் சாப்பாடு போடுறேன். பார்த்து மெதுவா. வேளா வேளைக்கு மருந்துகள் சாப்பிடுகிறாயா? உங்களுக்கு எதற்கு காந்தியோட சண்டை? நிலைமை எந்த மாதிரி? நமக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் போராட வேண்டும். ஒரு குழு, அதில் தவறில்லையே. முதலில் நான் அம்பேத்கரை பார்க்க விரும்புகிறேன். இதோ அவரே வந்து விட்டார். வணக்கம். நமஸ்தே. பாருங்கள்.
காந்திஜி, இந்த உண்ணாவிரதம் நியாயம்தான சொல்லுங்கள். அது என் ஜாதகம். உங்கள் திட்டம். நஷ்ட ஈடு, தனி வாக்காளர் தொகுதியை விட்டுக் கொடுக்கிறேன். புரிகிறது. இடஒதுக்கீடு, இட எண்ணிக்கையை பிறகு பேசி முடிப்போம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்வேன். நான் எப்பொழுதும் உங்களால். நீங்கள் பிறப்பால் தீண்டத்தகாதவர், நான் கொண்ட கொள்கையால் தீண்டத்தகாதவன். டாக்டர் அம்பேத்கர், நீங்களும் என் உயிரை காக்கத்தான் விரும்புகிறீர்கள். ஆம் காந்திஜி, நானும் தனி வாக்காளர் தொகுதி வேண்டும் என்ற கொள்கையில் தீவிரமாக இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். சிறுபான்மையினர் சட்டசபையில் தங்களுக்காக உழைப்பவர்களை தாங்களே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது முயற்சியின் நோக்கமாகும். நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தேவையில்லை. எக்ஸலண்ட். ஆனால் சில தொகுதிகளில் குழுக்கள் தேர்வும் மற்ற தொகுதிகளில் நேர் தேர்வும் ஏன்? அது நிச்சயமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளேயே தேவையில்லாத பிளவை ஏற்படுத்தி அவர்கள் பிரிக்கும். ஏன் எல்லா தொகுதிகளிலுமே முதல் கட்ட குழு தேர்வை நடத்தக்கூடாது? ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா இடங்களிலும் குழு தேர்வு. சரி, குழுவில் 3க்கு பதிலாக 5 பேரை அனுமதியுங்கள். மேலும் ஒரு விஷயம் டாக்டர் அம்பேத்கர், இன்று முதல் தீண்டாமையை முற்றிலும் ஒழிக்க நான் என் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிறேன் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். இனி இந்த நண்பர்களுடன் நீங்கள் விவாதியுங்கள். நான் என் சகாக்களுடன் கலந்து ஆலோசித்தேன். அவர்கள் மாநில அவையில் 126 இடங்களுக்கு மேல் தர ஒப்புக்கொள்ளவில்லை. உறுதியாக கூறியிட்டோம் 197 இடங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று. டாக்டர் சார், அச்சுறுத்தல் கடிதங்களாக வருகின்றன. முடிவாக மாநில அவையில் உங்களுக்கு 148 இடங்கள், பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் இடங்களில் 10 கொண்டு சம்மதிக்கிறோம். ஆனால் 10 வருடங்களில் முதல் கட்ட தேர்வு முறை முடிய வேண்டும். அடுத்த 15 வருடங்களில் இடஒதுக்கீட்டு முறையை பொது வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்க வேண்டும். டாக்டர் அம்பேத்கர், இடஒதுக்கீட்டை தாழ்த்தப்பட்டவர்கள் சம்மதம் பெற்றுத்தான் ஒழிப்பது என்றால் அந்த தீமை நிச்சயம் ஒரு நாளும் ஒழியாது. அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். வாக்கெடுப்பிற்கு 25 ஆண்டுகள் என்பது தேவையா? அடுத்து வரும் 20 வருடங்களுக்குள்ளாக தீண்டாமை ஓய்ந்துவிடும் என்பதை நான் நம்ப தயாராக இல்லை. தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்ற நிலை இருந்தால்தான் மேல் ஜாதி இந்துக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களிடம் மனிதாபிமான உணர்வோடு நடந்து கொள்வார்கள். டாக்டர் அம்பேத்கர், நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். காந்திஜி உயிருக்கு போராடுகிறார். அதற்காக சாரி, பரவாயில்லை. பணியாட்கள் சுத்தம் செய்வார்கள். தேவதாஸ், அப்பாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? டாக்டர், நிலைமை மோசம் என்கிறார். ரத்த அழுத்தம் குறைவு, நீர் சத்தும் இல்லை, மூச்சு திணறுகிறது. கேட்டீர்களா தேவதாஸ் சொல்வதை? டாக்டர் அம்பேத்கர்,
பரிவு காட்டுங்கள். பாருங்கள், அளவுக்கு அதிகமாகவே நான் விட்டுக் கொடுத்திருக்கேன் பாபுஜி. 197 இடங்களில் இருந்து 150 இடங்கள், பாராளுமன்றத்தில் 18%, குழுக்களில் 4 பேர். ஆனால் இவைகளால் மட்டும் இன்னும் 15-20 வருடங்களுக்குள் தீண்டாமை என்பது கண்டிப்பாக அழிந்து விடாது. இதன் காரணமாகவே இன்னும் 10 வருடங்கள் கழித்து இந்த கொள்கையின் மீது தாழ்த்தப்பட்டவரிடம் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஆனால் அதையும் இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். மேல் ஜாதி இந்துக்களின் மனநிலையை சோதிப்பதற்கா? நல்ல ஏற்பாடுதான். ஆனால் அவ்வளவு காலம் ஏன்? 5 வருடம் போதாதா? மேல்ஜாதி இந்துக்கள் பல நூற்றாண்டுகளாய் இழைத்து வந்த அநீதிகளால் எங்கள் இனத்தவர்கள் அடைந்த வேதனைகளையும் துன்பங்களையும் தங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமா? இவை அனைத்தும் 5 வருடங்களில் மாறிவிடும் என்று தெரியும். உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. மரணப்படுக்கையில் வேண்டி கேட்கிறேன், மனம் இறங்குங்கள். ஜாதி இந்துக்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள். அவர்கள் மனசாட்சி கிளறப்பட்டு விட்டது. இந்த நிலையில் சட்ட சிக்கல்கள் அவர்களுடைய மனமாற்றங்களையும் மாசுகளையும் முயற்சிகளையும் தாமதப்படுத்தும். ஆனால் பாபுஜி, புரிகிறது.